முருகனாகவும் வள்ளியாகவும் அவ்வளோ சூப்பராக தத்ரூபமாக நடிக்கிறாங்க. அதே டைமில் அந்த டைமில் கரெக்டாக தன்னோட காதலை வந்து வெளிப்படுத்துகிறாரு. நம்ம வந்து என்ன பண்ணுறாரு, அன்பு வந்து வெளிப்படுத்துகிறோன்னே நம்ம வந்து கண்மணியும் வந்து ஐ லவ் யூ டூன்ற வார்த்தையை சொல்கிறாங்க. அடுத்து வந்து சரி தாலி கட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே தாலி கட்டுறாரு அன்பு. நம்ம வந்து கண்மணி கழுத்தில். கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 2 பேருமே அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நாடகம் நல்லபடி முடியுது. எல்லாரும் பாராட்டுறாங்க. இதை பார்த்த வெண்ணிலாவுக்கு வந்து செம்ம கடுப்பாக இருக்குது. அதனால் அங்கேருந்து போயிடுறாங்க. செம்ம டென்ஷனாக இருக்காங்க வெண்ணிலா. இப்படி நடந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அன்புவை பார்த்துட்டு வந்து கண்மணி வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன கண்மணி என்ன யோசிக்கிற அப்படின்னோடனே, இல்லைங்க இன்றைக்கி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் பற்றி யோசிச்சுட்ருக்கேன். நடந்த விஷயத்துக்கு என்ன, நம்ம 2 பேரும் இந்த மாதிரி வந்து கடவுள் வேஷம் போட்டது வந்து நீங்கள் வந்து உண்மையாகவே வந்து அப்படியே மாறின மாதிரியே எனக்கு இருந்தது. அப்படியே என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண மாதிரி இருந்தது. அது மட்டும் கிடையாது, என் கழுத்தில் 2வது தடவை நீங்கள் தாலி கட்டும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே வந்து பொய்யா உண்மையானே என்னால் யோசிக்க முடியல அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற கண்மணி, என்ன ஆச்சு அப்படின்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற கண்மணி, என்ன விஷயம் இப்போ சொல்ல போறியா பிள்ளையா? அது வந்து நீங்கள் அம்மாக்காக தான் என்கிட்ட பழகிறீங்க, அம்மாக்காக தான் என்கிட்ட வந்து பேசுகிறீங்க, உண்மையாக என்கிட்ட இல்லை, என்கிட்ட போய் தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது உங்ககிட்ட? யாரும் சொல்லலை, நானே தான் யோசித்தேன், நீ ஏன் யோசிக்கல, ஏதோ நடந்திருக்கு. இப்போ கண்மணி நீ உண்மையை சொல்லனா உங்ககிட்ட பேசவே மாட்டேன் கண்மணி அப்படின்றாரு. சரி நான் சொல்லிடுறேன். வெண்ணிலா தாங்க எனக்கு குழப்பி விட்டா, எனக்கு ஒன்றுமே புரியல. அவளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்கிட்ட அன்பாக இருக்கிறது எல்லாம் நடிப்பு தான் நினைக்கிறா. அதனால தான் என்கிட்ட அப்படி சொல்கிறா. இதெல்லாம் நடிப்பா பொய்யான்னு சொல்லிட்டு அவள் வந்து கேட்டுகிட்டே இருக்கா. ஆனால் எனக்கு தெரியுங்க, நீங்கள் உண்மையாக தான் வந்து என் கூட இருக்கீங்க, உண்மையாக தான் வந்து என்னை விரும்புகிறீங்க எனக்கு தெரியும். ஆனால் அவகிட்டே என்னால் பேச முடியலங்க. ஏன்னா அவள் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. சாரிங்க உங்களை சந்தேகப்பட்டதுக்கு. எல்லாம் இந்த வெண்ணிலாவால் தாங்க நான் சந்தேகப்பட்டேன். இல்லைனா உங்களை நான் சந்தேகப்படுவேனா? அப்போ நீ என்னை சந்தேகப்பட்ட அப்படி தானே? ஐயோ இல்லைங்க, நான் வந்து சந்தேகப்படணும்னு நினச்சி படலைங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயமா இருந்ததா, ஏன்னா நீங்கள் அம்மாக்காக தான் வந்து ஒரு வேளை என்கிட்ட அன்பாக இருக்கீங்கன்னு வெண்ணிலா சொன்னோன்னே எனக்கு ஒன்றும் புரியலைங்க. தப்பாக நினைக்க ப்ளீஸுங்க அப்படின்னோடனே, சரி இப்போ உனக்கு கிளியர் ஆச்சா இல்லையா? கிளியர் ஆயிடுச்சுங்க. ஏன்னா நீங்கள் வந்து முருகராக இருக்கும்போது எனக்கு வந்து தாலி கட்டினீங்க, என்கிட்ட உண்மையாக தான் நீங்கள் வந்து என்கிட்ட இருந்தீங்க. எப்போவுமே என்கிட்ட நீங்கள் உண்மையாக தான் இருக்க மாதிரி தான் எனக்கு இருக்குது. இந்த வெண்ணிலா தான் எனக்கு குழப்பி விட்டுட்டா. இதுக்கப்புறம் பேச்சு கேட்க மாட்டாங்க, நிச்சயமாக கேட்க மாட்டேன் அப்படின்றாங்க. சரி கண்மணி, இதுக்கப்புறம் எந்த குழப்பமும் வேண்டாம், புரியுதா? நான் கூடிய சீக்கிரம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வெளியே வராரு. இங்கே வந்து வெண்ணா வந்து ஹாய் அன்பு அப்படின்றாங்க. பார்த்துட்டு செம்ம கடுப்பாக இருக்காரு. என்ன அன்பு கூட வந்து இல்லையா கண்மணி என்ன பண்ணுறா அப்படின்னோடனே, அவள் என்ன பண்ணுறாருன்னு இருக்கட்டும், உங்ககிட்ட கொஞ்சம் பேச தான் வந்திருக்கேன். அன்பு என்கிட்டயா பேச வந்தீங்க? என்ன அன்பு பேசணும் சொல்லுங்கள் அன்பு, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னோடனே, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். தனியாவா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. சரி கண்மணி கிட்ட நீ என்ன சொன்ன அப்படின்னோடனே, நான் என்ன சொன்னேன், அவளை நான் விரும்பலை, நான் பொய்யாக தான் பழகிறேன், என் அம்மாக்காக தான் நான் அவகிட்ட பழகிறேன், அவள் அன்பே கிடையாது அவன் மேலேன்னு சொன்னியா அப்படின்னோடனே, நான் உண்மையை தானே சொன்னேன், எது உண்மை அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து செம்மையாக கடுப்பாருங்க. நான் உண்மையை தான் சொன்னேன், நீங்கள் உண்மையிலேயே வந்து அவளை விரும்பலை தானே, அவளை வந்து உங்கள் அம்மாக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, இங்கே பார், அதை உனக்கு வந்து நான் புரிய வைக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. என் கண்மணிக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும், என் மனசு என்னன்னு அவளுக்கு தெரியும். அதனால் அவகிட்ட இந்த மாதிரிலாம் போட்டு கொடுக்குற வேலை என்னை பற்றி 1க்கு 2 அவகிட்ட வந்து தேவையில்லாமல் சொல்லி அவளை குழப்புற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நல்லா இருக்காது பார்த்துக்கோ. உன்னை பற்றி எல்லா விஷயமும் கண்மணிக்கு தெரியாது. அது தெரியாத வரைக்கும் தான் நீ நல்லவன்னு சொல்லிட்டு உன் பேச்சு எல்லாத்தையும் அவள் கேட்டுட்ருக்கா. எப்போ வந்து உன்னை பற்றின சுயரூபம் அவளுக்கு தெரியுதோ அப்போது கண்மணியை நீ வேறு மாதிரி பார்ப்ப. கண்மணி அமைதியான பொண்ணு தானே நினச்சிட்ருக்க, ஆனால் அவகிட்டையும் வந்து இருக்குது, உண்மை இருக்கிறதுக்கிட்ட தான் கோபமும் இருக்கும். அதே மாதிரி அவகிட்ட உண்மை இருக்கிறதால கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டா. எப்படி அன்பு, உன்னை பற்றின விஷயத்தையும் நான் சொல்லிடலாம்ல, அப்போது நீ என்னை விரும்பின விஷயத்த தெரிஞ்சிச்சுன்னா கண்மணி என்ன பண்ணுவா, அப்போது ஓகே உனக்கு அப்படின்னோடனே, பரவாயில்ல கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நானும் சொல்ல தான் போகிறேன், எல்லா விஷயத்தையும் கண்மணிக்கிட்ட சொல்லி நான் சேர்ந்து வாழ தான் போகிறேன் கண்மணி கூட, அதை நீ பார்க்க தான் போகிற, அதுவும் நடக்க தான் போகிற, அப்போ வந்து நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு அது நடக்கவே நடக்காது அன்பு அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வர